தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள்ல கோதுமை இல்லை என செய்திகள் வருவதனால கொள்முதல் செய்யப்படும் கோதுமை உடனடியாக ரேஷன் கடைகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை வலியுறுத்தியிருக்காரு. அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ்தல பதிவுல தமிழகத்தில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என செய்திகள் வருவதாக குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதத்திற்கு 8,722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு விநியோகம் செய்யவில்லைன்னு செய்திகள் வருவதாக சுட்டிக்காட்டியிருக்காரு. ஏற்கனவே துவரம்பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே தாங்கள் எச்சரித்தும் இந்த அரசு மிகுந்த மெத்தன போக்குடன் தான் செயல்பட்டது. திமுக ஆட்சியில மற்ற துறைகளை காட்டிலும் நுகர்வோர் வாணிபழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது போலும் குறிப்பிட்டிருக்காரு. நெல் கொள்முதல் தொடங்கி கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில கூட டோட்டல் ஃபெயிலியராக இருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியிருக்காரு. எனவே உடனடியாக ரேஷன் கடைகளுக்கு கோதுமை சென்று சேர்வதை உறுதி செய்யுமாறு திமுக அரசை வலியுறுத்தியதாகவும் எடப்பாடி பழனிசாமி அந்த பதிவுல தெரிவிச்சிருக்காரு.